ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கர் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதை போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். விருச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன். அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அது தவிர தன காரகத்துவமும், அது தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அது தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து 7, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும். முதல் 1 மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்களேயானால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி. குரு பகவானுடைய வக்கர பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் வருது. 15/10/2024 11/2/2024 வரலும், அதாவது தை 29 வரலும் கிட்டத்தட்ட 11/2/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 120 நாள் வருது. இந்த 4 மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்ப்போம். இவ்வளவு நாளாக துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால், அதாவது வேலையின் மூலியமாக சிறு சிறு பலுக்கள் வரும். அது மூலியமாக வேலையில் உங்களுக்கு நிரந்தரம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தோம்னா வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கும்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மறைந்திருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் போய் குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். 3/6 அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தானே இருக்கணும். அப்படின்னா அவருடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய தனகாரகத்துவத்தையும் அதை தவிர புத்திரகாரகத்தையும் பிரச்சனை பண்ணுவார். ஏன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால அவருடைய காரகத்தினால தனஸ்தானத்தை அவர் பார்த்தாலும் வரக்கூடிய பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்றத வெளியில் நிற்குமே தவிர அவர் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த வக்கரகதி காலத்தில் வரும். அதாவது போட்டியில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் நவாம்சத்தில் கன்னியில் போய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூதாதையர்களை போய் வழிபட்டு வரக்கூடிய, மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலில் போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு இருக்க, பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருக்க வழக்கு இந்த அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள், நவம்பர் 25 தேதிக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு சார், என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, திடீரென்று பண வருமானம் வரக்கூடிய, எதிர்பாராத இடத்துல திடீர் பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய எதிராளிகள் நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி மறைஞ்சு போயிருக்கிறது எதிராளிகள் உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வக்கரகதி காலத்தில் நீங்கள் எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் போனதுலேருந்து உங்களுக்கு எதிராளிகள், அதை தவிர உங்களுடைய மேலே இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய வேலையில் மேலே இருக்கிறவங்க, உங்களுடைய எஜமானர்கள், அதை தவிர எஜமானர்கள்னால் வியாபாரத்தில் இருக்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய எஜமானர்கள், இவர்கள்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு 4 மாதம் பார்த்தாலேயானால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும், உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கரகதியில் அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் இளநிலை கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக போட்டித் தேர்வில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதன் மூலியமாக உங்களால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய அது கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருந்து கொண்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் வக்கரகதியில் அதுவும் 8ஆம் இடத்துலேருந்து போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஜனவரி மாதத்திற்கு மேலே பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நவாம்சத்தில் வர்றதுனாலையும் அவர் ரோகிணி 4ஆம் பாதத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் நவாம்சத்தில் இருக்கிறதும், ரோகிணி நட்சத்திரம்ன்றது 10ஆம் ஆதிபத்திய நட்சத்திரன்றதுனாலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக ஏற்பட்ட கடன்கள் எல்லாமே சிறு 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 அதாவது சூரியனை கண்ட பனி போல் அதுவே உருகி காய்ந்து ஆவியாகி சென்று இருக்கிற இடமே தெரியாத சுவடு கூட இல்லாத அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 4 மாதத்துலேயே உங்களுக்கு ஏற்பட போகிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகளையும் பண்ணுறதும், குரு பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய குரு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில் மாயவரம் பக்கத்தில் இருக்குது, ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்.